ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, திருக்குர்ஆனை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் உங்கள நல்லவங்க நாங்க ரசூலுல்லாஹ். அப்படின்னா என்னங்க, நம்ம நல்லவன் ஆகணும்னா குர்ஆனை கத்துக்கணுங்க. நம்ம நல்லவனாவே வாழணும்னா குர்ஆனை கத்து கொடுக்கணும். ஏன், நம்மளை நல்லவனா ஆக்குறதுக்கான ஒரே ஒரு வழிகாட்டி அந்த வேதம் தான். பிள்ளைக்கு நீங்க 1000 கல்வியை கத்துக் கொடுங்க, இவனுக்கு முக்கியமானது தான் இந்த குர்ஆன். இவனை பிடிச்சி இப்படி நிப்பாட்டும். நிறைய கற்றுக்கொண்டாய், பெருமை அடிக்காதே, அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். அடுத்தவர்களுடைய குறையை காண்கிறாய், புறம் பேசாதே, அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். உனக்கு நிறைய செல்வம் வந்துவிட்டது, பெற்றோர்களை நீ மதித்துக்கொள், அவர்களை சீனு கூட சொல்லிடாத, பின்னாடி அல்லாஹ் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறான். நீ நிறைய செல்வம் வந்து விட்டது, தர்மம் செய் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிறான். நீ பாவமான காரியத்தை பார்க்கிறாய், இறைவனை தொழு, அந்த பாவத்திலிருந்து நீ திருந்திடுவ என்று மனிதன் சரியாக இயங்குவதற்கு பின்னாடி இருந்த அந்த வழிகாட்டியை திருக்குர்ஆன், இப்படி வாழு இது ஹலால், இப்படி வாழாத இது ஹராம் என்று இவனை வழிமுறைப்படுத்தி காப்பாற்றக்கூடிய ஒரு கேடயம். அதை சின்ன பிள்ளையிலிருந்தே நாம கற்றுக் கொடுத்தால், அந்த பிள்ளை பற்றி பிடித்தால் காலத்திற்கும் அவன் வழி தவற மாட்டான். அதற்கு ஒரே ஒரு வழி, அவனை இன்னைக்கு போய் நீங்க அடிச்சு கஷ்டப்படுத்தி பள்ளிக்கு போடா என்பதல்ல. நாம் தொழ ஆரம்பித்தால், நாம் குர்ஆனை எடுக்க ஆரம்பித்தால், நாம் அதை படிக்க ஆரம்பித்தால், பிள்ளைகளும் இன்னைக்கு இல்லாவிட்டாலும் ஒரு நாள் படிக்க ஆரம்பிப்பார்கள். முதல்ல நம்ம செய்யணும். அல்லாஹ் அதுதான் சொல்லுகின்றான், கூ அன்ஃபுஸக்கும், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். முதல்ல நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ள சொன்னது அல்லாஹ் நம்மளை. வாஹ்லிக்கும், உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்க, உன் குடும்பத்தை காப்பாத்திக்க. அது மோசமானது, அங்க போனா மீள முடியாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை